வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஸ்டக்காகி பேச முடியாததுக்கு போன காரணம் என்னன்னா, இப்போ நாம 1 மந்த் தொடர்ந்து நைட்டு பகல் பேசி பாருங்க, ஸ்டக் ஆயிடும். இந்த தமிழகத்திற்கும் கிடைத்திட்ட எங்கள் சொத்து கேப்டன். அவருக்கு மரணம் என்பது கிடையாது, மரணத்தை வென்றவன். அவருக்கு நிகர் அவர் தான். அவர் ஒரு கடவுள். அவர் மாதிரி வள்ளல் யாருமே கிடையாது. கருடன் பறந்ததே இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு 2-3 நிமிஷத்துலயே உனக்கு கேஷ் வேணுமா, உதவி வேணுமான்னு கேட்கிறாரு. நாக்க கடிச்சாரு, இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு. ஆனா அங்க என்ன நடந்ததுன்றது அவங்களுக்கு தெரியுமா? நாங்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுகாவில் கிழக்காடு நடிச்சவர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். அவர் வாழ்க்கையில் பல இன்னல்களும் கொஞ்சமா. இன்னைக்கு அவர் இறந்த பின்னாடி 200% புகழ்ந்து பேசுறாங்க. அன்னதானம் இன்னைக்கும் வயிறார சாப்பிட்டு போறாங்க. புது டைரக்டருங்கெல்லாம் நிறைய ஒரு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறோம்னா அது எங்க கேப்டனால மட்டும்தான். எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த நினைவிடம் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்க அவருடைய கட்சி ஆஃபீஸ்லேயே தான் வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்தப்போ ஆச்சரியப்பட்டது என்னன்னா, ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்களும் சபரிமலைக்கு போகிறவங்களும் இங்கே கேப்டன் சமாதியை பார்த்துட்டு போகிறாங்க. கோயில் மாதிரி தான் இங்கே வழிபாடுமே இருக்குது. கேப்டன் நினைவிடத்துக்கு மாலை போடுறதும், விளக்கு ஏற்றுறதும், கற்பூரம் ஏற்றி வழிபடுறதும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா கேப்டன் இருக்கிறப்போ நிறைய மக்கள் ஆதரிக்கல. இப்போ இறந்ததுக்கு அப்புறமா நிறைய மக்கள் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தை தினமும் பார்த்துட்டு போகிறதும், இங்கே அன்னதானமும் தினமும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா கேப்டன் நிறைய பேருக்கு உணவை வழங்குறதா இருக்குது. ஸோ அவர் இறந்தாலும் அவருடைய பணி தொடர்ந்த மாதிரி இங்கே நிறைய அன்னதானம் போடுறாங்க. மக்களுமே நிறைய அன்னதானம் சாப்பிட்டு போகிறாங்க. கேப்டனை பற்றி இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நமது கேப்டன் தலைவர் அவர் ஒரு மனித கடவுள். அவருக்கு நிகர் அவர் தான். ஒரு மனிதனை தான் கடவுள் அனுப்பிச்சு வைப்பார். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது யூஸ் பண்ணாமல் ஜனங்க தவறிட்டாங்க. தலைவர் கேப்டன் அப்படி இல்லை. யாருக்கும் ₹1 கொடுக்காம தான் இப்போ ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காரு. எதிர்கட்சி தலைவரும் ஆனார். 2 லட்சம் கேட்டால் 4 லட்சம், 4 லட்சம் கேட்டால் 8 லட்சம். அவர் சம்பாதிச்ச கேஸ் செல்வங்களெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டாரு. அள்ளி அள்ளி கர்ணனை மிஞ்சிய வள்ளல் குணம் படைத்தவர். என்ன மக்களுக்கு கொடுத்துட்டு அவர் லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாம இறந்துட்டாரு. மக்கள்னு சொல்லிட்டு தலைவர் கேப்டன் இறந்ததுக்கு 18 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அத்தனை கட்சிக்காரன் வந்திருக்கான். அவருக்கு மரணம் என்பது கிடையாது, மரணத்தை வென்றவன். அவருக்கு நிகர் அவர் தான். அவர் ஒரு கடவுள். இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் 70 இயர்ஸ் தான் இருந்தாரு. 100 இயர்ஸ் 100 வருஷம் உழைச்சிட்டார். இவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சு எத்தனை மகாநாடு, எத்தனை மீட்டிங், எவ்வளோ ரன்னிங். 100 மீட்டிங்னா தலைவர் கேப்டனே தான் போய் ஆகணும். அவர் உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு அது ஒரு காரணம். இது ஸ்டக்காகி பேச முடியாததுக்கு போன காரணம் என்னன்னா, இப்போ நாம் 1 மந்த் தொடர்ந்து நைட்டு பகல் பேசி பாருங்க, ஸ்டக் ஆகிடும். அவ்வளோதான், யாராக இருந்தாலும் சரி. இதுதான் அவருக்கு நடந்தது. தொடர்ந்து அவர் பேசி தான் அவருக்கு பேச முடியாமல் ஸ்டக் ஆனது. என்ன, அவருடைய ஃபர்ஸ்ட்ல கட்சி ஆரம்பிக்கும் போது 36,000 கிலோமீட்டர் வெயில்ல அலைஞ்சிருக்காரு. இதனால தான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதே. இதுதான் உழைப்பு தான். அவர் மாதிரி வள்ளல் யாருமே கிடையாது, இல்லானவர். இன்னைக்கு அவர் இறந்த பின்னாடி 200% புகழ்ந்து பேசுறாங்க. நான் யாருக்கு கொடுத்தாலும் எந்த உதவி பண்ணாலும் அது அவரு நிறைய பேர் அதை குறித்து வைப்பாங்க டைரியில. இவர் அப்படி கிடையாது. தலைவர் கேப்டன். இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, மட்டும்தான் இருக்கு. இப்படி வாங்குறது இப்படி கொடுத்துறது, இப்படி வாங்குறது இப்படி கொடுத்துறது. அது மாதிரி உழைப்புல உயர்ந்த ஒரு உழைப்பு தான். அவருக்கு நிகர் அவரு தான். ஒரு 1 இயர்ஸ்லயே 18 சப்ஜெக்ட் செஞ்சிருக்காரு 1 இயர்ஸ்ல. இப்போ ரஜினி சார் ஒரு 15 வருஷம், கமல் சார் ஒரு 18 வருஷம் ஆகுது. நெக்ஸ்ட் தான் இவர் வராரு தலைவர் கேப்டன். அவங்களோட ஈக்குவலா சப்ஜெக்ட் படம் பண்ணியிருக்காரு. இப்போ ரஜினி சாருக்கு என்னன்னு தொடர்ந்து மார்க்கெட், கமல் சாருக்கு தொடர்ந்து மார்க்கெட். தலைவருக்கு அப்படி இல்லை. சில டைமில் மார்க்கெட் இருக்காது, ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் இருக்காது. அப்படி இருந்து அவங்களோட ஈக்குவலா சப்ஜெக்ட் செஞ்சிருக்காரு இவர்.
அந்த அளவுக்கு உழைப்பு தான். அவர் வந்து விழுந்ததுக்கு காரணமே அது மாதிரி 7 வருஷம் செய்ய வேண்டிய சப்ஜெக்டை 18 சப்ஜெக்டை ஒரு 1 இயர்ஸில் செய்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு ஏஜ் ஆன பின்னாடி தான் அதோடைய எஃபர்ட் எல்லாம் அவருக்கு வந்து மூவ் பண்ணது தலைவர் கேப்டனுக்கு. ஜெட் விமானவர் ஒரு ஃபாஸ்ட், அவர் மாதிரி ஃபாஸ்டே கிடையாது. யாராக இருந்தாலும் கதை கேட்பாரு. நின்று இருந்தா சார் நான் கதை சொல்கிறேன் சார்னு வருவாங்க பசங்க. அவர் சப்ஜெக்ட் அவரால் செய்ய முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லுன்னுவார். பசங்க சொல்லுவாங்க, நானே பார்த்துருக்கேன். சொன்ன பின்னாடி சொல்லுவார், நீ வேற ப்ரொடியூசர் பாரு நான் நடிக்கிறேன்னு தான் சொல்லுவார். என்னால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன் மனுஷன் நோக்கடிக்கூடாது, அவனால் படம் பண்ண முடியாதுன்ற அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவனுடைய ஆர்வத்தை கெடுக்க கூடாதுன்றதுக்காக வந்து அவர் கூப்பிட்டு அது மாதிரி பேசுகிறாரு. அவர் போய் இது மாதிரி சின்னராஜா வந்திருக்காருங்க, நீங்கள் வர சொன்னீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 10 days கழிச்சு வர சொல்லுங்க, இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்கடேஷ் டிரைவர்கிட்ட அவருக்கு ஏதாவது கேஷ் வேணுமான்னு கேளுங்க. எப்படிங்க இதெல்லாம்? எப்படி? கடவுள் தானே. அப்போ அன்னையிலேருந்து நான் மனித கடவுள் தான் சொல்லுவேன். இப்போ 25 years முன்னாடி அப்போ வந்து 18 வருடத்தில் புக்காக இருக்காருன்னு ராவத்தர் சொன்னார். அவரெல்லாம் இன்னும் 3 years அவர் டச் பண்ண முடியாதுட்டாங்க. இப்படி வந்து அவர் எல்லாருக்குமே நிறைய பேர் புது டைரக்டருங்கெல்லாம் நிறைய அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. முழு அமௌண்ட்டையும் சூட் பண்ணி ரிலீஸ் பண்ண பின்னாடி வாங்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய உதவி. படம் எல்லாம் சில பேர் தரமாட்டாங்க. அதே மாதிரி ரோஜா காம்ப்ளெக்ஸ் ஒரு முறை லாஸ்ட் ஓடுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சம்பளத்தையே விட்டுட்டார். சம்பளம் வேணாம் அப்படின்னுடுவார். எப்படி? அவர் கடவுள் தானே, கடவுள் தானே அவரு. அது மாதிரி அவருக்கு நிகர் அவரு தான், மனித கடவுள். அவர்கிட்ட இல்லைன்னாலும் தனக்கு இல்லைன்னாலும் அடுத்தவங்களை அள்ளி கொடுத்துருவார். அந்நியார் வந்து எப்படின்னா பயங்கரமான தில்லானவங்க. ஆனால ஒரு பெண்மணியா இருந்தாலும் சிங்க தமிழச்சி வீரமா எவ்வளோ பிரச்சனைங்க இதெல்லாம் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணி அவங்க சமாளிச்சு கட்சி நடத்துறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. விஜயகாந்த் ஐயா தவசி என்ற படத்தில் டேய் துளசி வாட மாறினாலும் மாறுண்டா, ஆனால் இந்த தவசி வார்த்தை மாறாதுடா அப்படின்பாரு. அந்த வார்த்தைக்கு 10 கோடி கொடுத்தாலும் காணாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இந்த தமிழகத்திற்கும் கிடைத்திட்ட எங்கள் சொத்து கேப்டன். இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, இன்னைக்கு அவர் புகழ பாடுறாங்க. அன்னைக்கு இந்த மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஓட்டு போடாம ஒரு தலைவர் வந்து எந்த அளவுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா எதையுமே பார்க்கல. இந்த மக்கள் நல்லவங்க நான் கெட்டவங்கன்றத அவங்க நிர்ணயிக்கல. அவங்க மாத்திரம் அப்பவே ஒரு கேப்டனை பத்தி நினைச்சிருந்தால் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே செஞ்சிட்டு இருக்கிறாரு. இருந்தும் பொண்ணு இல்லாமலும் பொண்ணா இன்னைக்கு மக்களிடத்துல வந்து இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கும் வந்து வயிறார சாப்பிட்டு போறாங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இலங்கை தமிழர்களுக்கு 10 லட்சம் பணம் கொடுத்துட்டு வந்தார். அந்த 10 லட்சம் இந்த நாள் இருந்தா கோடி, ஒரு நலத்து மேலேயே எங்கேயோ போட்டிருந்தா கோடி. ஏன் அவர் மக்கள் மேலே போட்டார்? மக்கள் தலைவன் சொன்னா அது அவருக்கு தான் தகும். வேற யாருமே அந்த மாதிரி ஒரு தலைவனை இனியும் ஒரு காலம் பார்க்கவே முடியாது. அவரோட தான் அது. கேப்டன் அப்படின்னு சொன்னால் அவர் தான் எங்கள் புரட்சி கலைஞர்னு சொன்னாலே அவரை விட வேற யாருமே கிடையாது. அவர் மக்களுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் மக்கள் புரிஞ்சிக்கல. இன்னைக்கு வந்துட்டு மக்கள் வராங்க, கோயிலாக நினச்சி இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க. அன்னைக்கே அவங்க வந்து அதை புரிஞ்சுன்னு இருந்திருந்தாங்கன்னா கேப்டன் நல்லா இருந்திருப்பாரு. மக்கள் மக்களே 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 மக்களேன்னு தான் அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது. எதிர்கட்சி தலைவராக வந்தார், முதலமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இது. ஊடகங்கள் வந்து தப்பாக பேசி தப்பாக அவரை சித்தரித்து
அவருடைய இதையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட தலைவர் ஸ்பீனஸ் பறவை மாதிரி எழுந்து நின்றார். யாருமே ஒண்ணுமே பண்ண முடியல. இயற்கை இல்லையா, கடவுள் சித்தம், மனிதர்கள் இல்லையா நம்ம. ஆனா மனிதனா இருந்து இன்னைக்கு கடவுளா மாறிட்டார். உடல் நலம் சரியில்லாம போயிட்டு ஆனா இன்னைக்கு கடவுளா மாறிட்டார்ல. எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அவருடைய சிவனோட அம்சமாவே மாறிட்டாரு. அவருடைய இறப்புக்கும் சரி, அவருடைய சாங்கியம் செய்யும் போதும் சரி, 1ஆம் ஆண்டுக்கும் சரி, கருடன் பறந்ததே இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மக்கள் இன்னைக்கு பேசுறாங்க. அன்னைக்கே யோசிச்சிருந்தாங்கன்னா நம்ம தலைவரை இழந்திருக்க மாட்டோமே. தான தலைவர், தன்மான தலைவர், கேப்டன் புரட்சி கலைஞர். அவரை மாதிரி இனி ஒரு கலைஞனும் வர முடியாது, ஒரு தலைவரும் வர முடியாது. அவரை மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. இனி பிறக்க போறதும் கிடையாது. இப்போ நாட்டில் எது நல்லது எது கெட்டதுன்னு என் தலைவன் எடுத்து சொன்னாரு. மக்களே இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு தூங்கிடாதீங்கன்னு சொன்னாரு. நீங்க தூங்கிட்டீங்கன்னா எந்திரிக்கவே முடியாதுன்னு என் தலைவன் ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும் அந்த படத்துல எல்லாம் ஒரு கருத்தை வச்சு அவர் மக்களுக்காக எடுத்து சொன்னார். ஏன் காவல்துறையாகவே அவரு நடிச்சாரு. அதே மாதிரி நிஜத்திலையுமே அப்படி இருந்தாரு. அவர் ஒரு நல்ல தலைவர். அவருடைய வார்த்தைகள் மக்களுக்காக இன்னைக்கு மக்கள் அவர் இல்லாத சமயத்துல உழுந்து கும்பிடுறாங்க. அண்ணி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, கேப்டன் செய்யாதது என்ன இருக்கு, கேப்டன் எல்லாமே செஞ்சிருக்காரு, இவ்வளவும் பண்ணிருக்காரு, அதுக்கு மேலேயும் பண்ணி. இன்னைக்கு ஒவ்வொன்னா வருது பாத்தீங்களா. அன்னைக்கு ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லை, காமிக்கவே மாட்டாங்க கேப்டனை. அவர் என்ன பண்ணாரு, நாக்க கடிச்சாரு, இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு. ஆனா அங்க என்ன நடந்ததுன்றது அவங்களுக்கு தெரியுமா? ஒரு பக்கம் மட்டும் கேமரா வச்சுன்னு பார்த்தாங்கன்னா. ஆனா கேப்டனை வேற மாதிரி சித்தரிச்சு காட்டினாங்க. ஏன் இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் மாத்தி எல்லாமே பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி கேப்டனை சித்தரிச்சாங்க. இன்னைக்கு அவங்களாம் என்ன பாடுபடுறாங்களோ தெரியாது. ஆனா என் தலைவன் தெய்வமா ஆயிட்டாரு. அவர் இன்னும் இந்த மக்களுக்காகவே அவருடைய ஆத்மா இங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கு. அவரோட ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. எல்லாருமே நல்லபடியா இருக்கிறாங்க. நம்ம தம்பி பிரபாகரன், விஜய பிரபாகரன், அவரை ஆதரிக்கணும். அவர் நிச்சயமா கேப்டன் வழியிலே வருவாரு. எங்க அண்ணியார் இன்னைக்கு எங்க அண்ணா விட்டுட்டு போயிருக்காரு. என் புரட்சி கலைஞர் கேப்டன் எங்களுக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணா. நாங்கள் அப்படிதான் நினைக்கிறோம், நாங்கள் அப்படிதான் இருந்தோம். எங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லதே செஞ்சாரு. நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறோன்னா அது கேப்டனால மட்டும்தான். கேப்டன் பிரபாகரன், நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். கேப்டன் பிரபாகரன் அவரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி அமையும். இந்த தமிழ்நாடு மக்கள் நல்ல சிறப்பா இருப்பாங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுகாவில் கிழக்காடு நடிச்சவர் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இப்போ விஜயகாந்தனுடைய கேப்டன் அவருடைய ஆலயத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா நம்மள மாதிரி நாங்கள் ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாருமே அண்ணன் அத்திப்பட்டி மாரியப்பனவர்கள் ஒரு பாடலோடு வருகிறது. இதோ புரட்சி கலைஞரை பற்றி தெரிந்து கொள்வோமா. அவர் வாழ்க்கையில் பல இன்னல்களும் கொஞ்சமா. அவர் வாழ்க்கையில் பல இன்னல்களும் கொஞ்சமா. வெற்றி என்ற சொல்லை மட்டும் தன்னுடனே கொண்டவர், வெற்றி பாம்பை ஆடு கண்டு வீறு கொண்டு எழுந்தவர், சுற்றி பகை சூழ்ந்த போதும் அச்சமின்றி சிரிப்பவர், சுற்றி பகை சூழ்ந்த போதும் அச்சமின்றி சிரித்தவர். புரட்சி கலைஞரை பற்றி தெரிந்து கொள்வோமா. அவர் வார்த்தையில் பல இன்னல்களும் கொஞ்சமா. காந்தம் போல மக்கள் மனதை என்றும் கவர்ந்தவர், காந்தம் போல மக்கள் மனதை என்றும் கவர்ந்தவர், காந்தமாக மக்களாட்சி தந்திடவே உயர்ந்தவர், காந்தமாக மக்களாட்சி தந்திடவே உயர்ந்தவர்.
உங்களுக்கு கேப்டனை பத்தின நினைவுகளை ஞாபகப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட கேப்டனை பத்தின மறக்க முடியாத அனுபவங்களை நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட காலத்துல நான் பார்த்த எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போதும் இருக்கும். போட்டோ வாங்கிக்க.